ஹார்டி யூனிவர்ஸ் குபேர சாய்பாபா 555 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்மளோட சேனலுக்குள்ளே போகலாம். சேனலுக்குள்ளே போகிறது முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட சேனலில் சாய் சச்சரிதம் போடப்படும். சாய் சச்சரிதை படிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். கேட்க 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 உங்களோட வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்காக பாபாவே உங்களோட வாழ்க்கையில் குடிக்கொண்டு ஒரு வாழ்க்கையை மாற்றுவார். அதே சமயம் 2வது சாய் மிராக்கல் போடப்படும். பக்தர்கள் உங்கள் வழியாக உங்களுக்கு நடந்த பாபாவோடைய நிகழ்வு நீங்கள் சொல்லும் போது நீங்கள் கீழே தெரிகிற மெயில் அடிக்க நீங்கள் உங்களுடைய பாபாவோடைய அனுபவங்களும் அது எப்படியாப்பட்ட விஷயமாக இருந்தாலும் எனக்கு சொல்லும் போது இந்த ஆடியோ பாபா முதல் தடவை, அதாவது ஒரு பக்தர் முதல் தடவை அந்த கோயிலுக்கு வந்தப்போ அவருடைய வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்ந்தது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாபா எப்படியெல்லாம் மிராக்கல் பண்ணார், எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தினார் அப்படின்றது தான். ஸோ இந்த இது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லேருந்து தான் நம்மளுக்கு இமெயில் மூலியமாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய பேரை அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால தான் சொல்ல முடியல. ஸோ அவங்க இது மட்டும் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் அப்படின்னு மட்டும் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க எதுவும் சொல்லலை. நானும் பெருசாக எதுவுமே கேட்கல. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபராக நம்மளுக்கு வந்திருக்கிறதுனால நம்ம எதுவுமே கேட்கல. அவங்க நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய மிராக்கல். இந்த சின்ன எவ்வளோ ஒரு கோயிலுக்கு வந்ததுக்கே அவங்களுக்கு எப்படிலாம் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது எனக்கும் வியப்பாக இருக்குது, கேட்குற உங்களுக்கும் வியப்பாக இருக்கும். நீங்கள் கோயிலுக்கு போகிறதுனால சில நெகட்டிவ் நடக்குது, அப்போ நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்ளலாம்ன்றத இந்த பக்தர் மூலியமாக தெரியப்படுத்தியிருக்கிறார் பாபா. நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க நம்ம இன்றைக்கி அதிசயத்துக்குள்ளே போகலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பக்தர் எல்லாரும் சொல்கிறத வச்சு அவங்க கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது வியாழக்கிழமைனா அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அன்றைக்கி பாபாவோடைய கோயிலுக்கு போனாங்க. அப்போ போகும்போது நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு எனக்கு இது நடக்க போகுது அப்படின்ட்டு நினச்சிட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, போகும்போதே லேட்டாக போயிட்டாங்க. லேட்டாக போகும்போது கோவில் நடை சாத்திட்டாங்க, பூட்டிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஏக்கம் தயக்கம் இருக்கிறது. என்னடா இது, நான் போகும்போது இந்த மாதிரி பூட்டியிருக்கே அப்படின்னு ஒரு அவசரமாக நினைக்கிறேன். அப்போ பாபா நம்மளை வர வேணாம்னு நினைக்கிறாரா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டா அவங்க சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி டைமிங் என்ன அப்படின்னு கேட்கும்போது கரெக்டான டைமிங்கு 2வது தடவை அவங்க கரெக்டான அந்த டைமிங்க்கு பாபா கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் ஒருத்தவங்க இருதயம், அதாவது நோய், உடம்பு சரியாமல் ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது அவங்க அப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இருதய நோய் இருக்குது. அப்போ மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவங்க பாபா கோயிலுக்கு போனதுனால தான் எனக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மிஷின் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்பேஸ் மேக்கர்னு சொல்லிட்டு அந்த விஷயம் தெரியுதுன்னு சொன்னாலே அவங்க பயந்துட்டாங்க. என்னடா இது, பாபா கோயிலுக்கு போகணும்ப்பா நம்மளுக்கு இப்படி ஒரு நெகட்டிவ் வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு சரி சொல்லிவிட்டு அவங்க பாபா கோயிலையும் விட்டுட்டாங்க. ஆனால் பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே தான் இப்படி நடந்திருக்குன்னு அவங்க ஃபீலும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மிஷினை தாண்டி இருதயம் நேச்சுரலாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ உங்களுக்கு மிஷினே ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்பேஸ் பேக்கர் மிஷினை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பாபாவோடைய அதிசயம் புரிஞ்சுது. அப்போ தான் அவங்க பெரிய அதாவது ஒரு 1000 பேரில் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மிராக்கல் நடக்குமா. அப்போ பாபா அப்புறமேட்டா மாத்திரை இதெல்லாமே அவங்களுக்கு கம்மி பண்ணிட்டாங்களாம் அவங்க அப்பாவுக்கு. ஸோ அந்த சிஸ்டருக்கு பார்த்திங்கனாக்கா போகும்போது ஒரு தயக்கமும், அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்கு யாராவது உங்களை சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த புக்கு படிக்கிறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்த தடுங்கல் ஆகுது, ஏதாவது ஒரு விஷயத்த இதுவாகனாலும் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் எங்கேயும் மாறும் அப்படின்றது தான் பாபா நம்மளுக்கு சொல்கிறாரு. நம்ம நிறைய கருமா வச்சுக்கிறதுனால டக்குன்னு ஒரு கோயிலுக்கு போகும்போது நம்மளுக்கு அடிக்குது. அதனால் நம்ம அதை கடந்து போகணும்னு சொல்லுவோம். ஸோ அதனால் ஒரு கர்மா அடிக்கும். ஸோ அதனால் எது ஒரு விஷயத்தில் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாகவும் எந்த ஒரு வேலை செய்கிறதுனாலும் நம்ம முழு மனதோடு செய்யணும், தோர்ந்து போகக்கூடாதுன்றது பாபா நம்மளுக்கு இந்த மிராக்கல் மூலியமாக சொல்கிறாரு. அது இல்லாமல் எனக்கு முதல் தடவை இந்த சப்ஸ்கிரைபர் மூலியமாக வந்ததை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற இதையும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய இதே மாதிரி
உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியும் போடப்படும். ஸோ எல்லாருக்கும் இது இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்னு சொல்லி இதோட இந்த மிராக்கலை முடிக்கிறேன். அடுத்த மிராக்கலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம்